வாங்க. நிச்சயதார்த்தத்துக்கு முன்னாலேயே பொண்ணை விதவிதமா அலங்காரம் பண்ணி நவராத்திரி விழா மாதிரி அசத்திட்டீங்களே. இதுவே இப்படின்னா கல்யாணத்தை எப்படி நடத்தணும் பாருங்க. மாப்ள அவங்க எல்லாம் வரதுக்கு நேரமாச்சு, எங்கேயும் போடாம இங்கே இருக்கணும். மச்சான், நான் இங்க இருந்தா கதை கந்தலாகிடும். அந்த சேனாதிபதி ஊருக்காரங்க ரொம்ப மோசமானவங்க. காப்பியில உப்பு இல்லாம பாருங்க, மோர்ல சக்கரை இல்லாம பாருங்க. அதனால நான் போய் சத்திரம் திறந்து இலைய போட்டு வச்சிருக்கேன். இங்க வரவங்க எல்லாம் அங்க தள்ளி விடுங்க. சித்தப்பா, என்ன போத்தப்பா? சத்திரத்துக்கு தானே போற, அத்தை அங்கதான் இருக்கு, சீக்கிரமா இங்க வர சொல்லு. ஓ, நீ வர சொல்ல மாட்டியா? பெரிய கரெக்ட் ஆகிட்டியா? நான் அத்தையை வர சொல்றேன். அத்தை வரக்குள்ள இதெல்லாம் உட்கார்ந்து வித்துறாத. ஐயோ கல்கட்டா காளி. சரி சரி, வாய அடிச்சிட்டு இருக்காம அதெல்லாம் எடுத்து வை போ. சேனாதிபதி, இந்த கல்யாணத்துக்கு நீ சம்மதிச்சிட்டேன்னு கேள்விப்பட்ட உடனே நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன். உக்கரபாண்டி, உண்மையிலே எனக்கு தான் சந்தோஷம். உள்ளவா என்ன யோசிக்கிற? வா வாங்க, எல்லாரும் வாங்க. நான் வரேன், தட்டு மாத்திக்கிறேன், நிச்சயமும் பண்றேன். எனக்கு ஒரே பையன், ஏகப்பட்ட சொத்து இருக்கு. உனக்கு ஒரே பொண்ணு, நிறைய சொத்து இருக்கு. நமக்குள்ள இந்த சீர்வரிசை அது இது எது வேணாம். அதுக்கு பதிலா உன் தோல்ல இருக்கிற துண்டை எடுத்து என் கால்ல இருக்கிற செருப்பை துடைக்கணும். அவரை சொன்னதுக்கே எவ்வளவு ஆத்திரப்படுறியே, அனுபவிச்ச எனக்கு எவ்வளவு ஆத்திரமா இருக்கும். ஏன் இப்படி கேட்டேன், எதுக்காக இப்படி சொன்னேன்? 20 வருஷம் என் மனசு இன்னும் ஆறல. முடிச்சுதான் சரியில்லை. இதுல அம்பாள் குற்றம் ஒண்ணும் இல்ல. அம்மாடி தப்பா எடுத்துக்காதீங்க, தயவு செஞ்சு. எவ்வளவு தைரியம் இருந்தா தரையில விழுந்த மாலையை என் கழுத்தை போடு. ஏய் சேனாதிபதி, என்னப்பா அது? கோவில்ங்கிறது ஒரு புனிதமான இடம். கோவில் வாசல்ல செருப்பு கட்டி வைக்கிறோம். கோயிலுக்குள்ள உள்ள வரைக்கும் நாம எல்லாம் போறோம். ஆனா கர்ப்ப கிரகத்துக்குள்ள போற அந்தஸ்து குருக்களுக்கு மட்டும்தான் இருக்கு. அப்படிப்பட்ட அந்தஸ்துல இருக்கிற ஒருத்தரை செருப்பால் அடிக்கிறங்கிறது மன்னிக்க முடியாத குற்றம். அதுக்காக சேனாதிபதிய ஊரை விட்டு தள்ளி வைக்கிறதோ இல்ல அபராதம் விதிக்கிறதோ எனக்கு சரியான தண்டனையா படல. தோல்ல இருக்கிற துண்டுக்கும் கால்ல இருக்கிற செருப்புக்கும் வித்தியாசம் தெரியாம நடந்துகிட்டதுனால எந்த கோவில்ல குருக்களை சேனாதிபதி செருப்பால் அடிச்சானோ
அதே கோவில் வாசல்ல நாள் பூராவும் வந்து போவங்களுடைய செருப்பை தான் தோல்ல இருக்கிற துண்டை எடுத்து துடைக்கணும். அதுல இருந்து வர்ற காசை உண்டியல்ல போடணும். இது நான் சேனாதிபதி கொடுக்கிற தண்டனை மட்டும் இல்ல, அவன் செஞ்ச தப்புக்கு பிராய்ச்சித்தமா இருக்கட்டும். அதுக்கு நான் கட்டுப்படலன்னா பரம்பரையா நம்ம ஊர் வழக்கப்படி உனக்கு பூமி பூஜை நடக்கும். குடும்ப பந்தத்தை அறுத்துக்கிட்டு நம்ம 7 ஊர் மாரியம்மனுக்கே வம்சத்தை தாரவாத்து கொடுத்த இந்த 3 வீட்டுக்காரங்க பூமி பூஜையை நடத்தி வைக்கணும்னு உத்தரவு போடுவேன். அன்னைக்கு என் நெஞ்சில ஏற்பட்ட காயத்தை இன்னை காத்திக்கலன்னா நான் என்னை காத்திக்க போறேன். பூவரசு, விதி வேற மாதிரி இருந்திருந்தா நான் என்னைக்கோ போய் சேர்ந்திருப்பேன். அன்னைக்கு நீ என்ன காப்பாத்தினது கூட இந்த சந்தர்ப்பத்துக்காகத்தான் நான் நினைக்கிறேன். உக்கிரமாண்டி, திரும்பவும் சொல்றேன், இந்த ஊருக்கு மத்தியில எனக்கு ஏற்பட்ட அவமானம் மறையணும்னா, என் மனசு ஆறணும்னா, உன் தோல்ல இருக்கிற துண்டை எடுத்து என் செருப்ப துடைக்கணும். அப்பதான் என் மகன் உன் மக கழுத்துல தாலியை கட்டுவான். ஏன்டா இப்படி விடுற? நாயகி துரத்துறா? பேப்பரை பாருங்கண்ணே. அண்ணே, இன்னைக்கு வேட்புமனு தாக்கல் செய்ய போறாங்க. அதனால உனக்கு என்ன? நீங்க கொஞ்சம் பணம் கொடுத்தீங்கன்னா நான் தேர்தல் நின்றுவேன். எது, நீ தேர்தல் நிக்கிறியா? ஆமாண்ணே, சும்மா தானே இருக்கேன். நான் நின்னே. ஏண்டா சும்மா இருக்கிறவெல்லாம் தேர்தல் நிக்கணுமா? தேர்தல் நிக்கிறதுக்கு ஒரு மரியாதையே கிடையாதா? தெருவில் நிக்கிற நாய் நீ தேர்தல் நிக்கணுமா? ஜனநாயக நாட்டுல யார் வேணாலும் தேர்தலில் நிக்கலாம்னே. அது சரி, யார் வேணாலும் நிக்கலாம். ஆனா ஓட்டு போடுறது ஜனங்க தானே. உனக்கு யாரா ஓட்டு போடுவா? ஏன் இன மக்கள் எனக்கு ஓட்டு போடுவாங்கண்ணே. ஓ இன மக்கள் யாருமே இந்தியாவில் இல்ல, எல்லாரும் ஆப்பிரிக்காவில் இருக்காங்க. நாய், பன்னி, எருமை, பேய், பிசாசு இதெல்லாம் ஓட்டு போட்டா நீ ஜெயிக்கலாம். ஆனா அதுக்கெல்லாம் ஓட்டு உரிமை இல்லையே. விளையாடாதீங்கண்ணே. நீங்க மட்டும் பணம் கொடுத்தீங்கன்னா நான் டிக்கெட் வாங்கிடுவேன். உன்ன மாதிரி அரை டிக்கெட், கால் டிக்கெட், முக்கால் டிக்கெட், பிளாக் டிக்கெட் இதுகளுக்கெல்லாம் டிக்கெட் கொடுத்தா நாட்டுக்கே டிக்கெட் வாங்கிட வேண்டியது. நாட்டை விடுங்கண்ணே. நான் மட்டும் ஜெயிச்சு வந்தேன்னா வந்தீங்கன்னா நம்ம கிராமத்தை இந்தியாவோட எனக்கு உயிரை கொடுத்து போராடுவேன். இப்போ நம்ம கிராமம் இந்தியாவுக்குள்ள இல்ல. சைனா பாடல் இருக்கா? அது எனக்கு தெரியாது. இல்ல ரஷ்யா பாடல் இருக்கா? இல்ல பாகிஸ்தான் பாடல் இருக்கா?
ஆக இந்த கிராமம் இந்தியாவுக்குள்ள இல்லங்கிறத நீ முடிவு பண்ணிட்ட. நீ வந்து எலெக்ஷன்ல நிக்க போற இல்ல? நாமினேஷன் எலெக்ஷன்ல நிக்கிறானுங்க. அண்ணே அண்ணே, இந்த அநியாயத்தை பாத்தீங்களா? நம்ம ஊருக்குள்ளே வந்து வீடு வீடா பத்திரிக்கை வச்சிட்டு இருக்க அந்த சேனாதிபதி என்ன திமிர் இருந்தா அவன் பையன் கல்யாண பத்திரிக்கை இந்த ஊரே வீடு வீடா ஏறி கொடுப்பான். நம்மள கேவலப்படுத்திருக்கே ககன கட்டிட்டாரா? அவன் விட்டுறதா? பொண்ணு பெத்து பாவத்துக்காக இன்னும் என்னென்னத்தை எல்லாம் அனுபவிக்கணுமோ. அக்கா, இப்ப என்ன ஆகி போச்சு? நீ புலம்புற செருப்பு தொடச்ச நாய் அவன் பையனுக்கே கல்யாணம் நடக்கும் போது நம்ம பொண்ணுக்கு நடக்காதா? அட சும்மா இருங்க மாப்பிள. இவ்வளவு தூரம் அவமானப்படுறதுக்கு அப்புறம் இனிமே எந்த மூஞ்சி வச்சுட்டு போய் இவளுக்கு நான் மாப்பிள பாக்குறது? பாக்குற மச்சான், மேட்டூர் மிராசில இருந்து சமத்தூர் ஜமீன் வரைக்கும் நம்ம குடும்பத்துல சம்பந்தம் பண்ணிக்க நான் நீன்னு துடிக்கிறாங்க. நாம தான் பிடி கொடுக்கல. அவன் பையன் தாலி எடுக்கிறதுக்கு முன்னால நம்ம பொண்ணு இடத்துல தாலி ஏறி ஆகணும். பாருங்க. சுந்தரி, சுந்தரி, இங்க பாரு சுந்தரி. சுந்தரி, என்னடா ஐயா? செத்தவங்க நாங்க என்ன செத்தா போயிட்டோம். அயோக்கிய பேர, என் பொண்ணு கல்யாணம் பண்ணி வைக்க நீ யாரா? ஒண்ணு நான் சொல்ல விட போறதில்ல. இந்த கதையை உள்ள எடுத்துட்டு போ. போடா வெளியே. இத்தனை வருஷமா கட்டி காப்பாத்திட்டு வந்த என் குடும்ப கௌரவத்தை கொஞ்சம் கொண்டு பொழிச்சுட்டேடா. ஒண்ணு கொண்டாட இனிமே அவர் மேல கைய வச்சுங்க. யாரை பார்த்து கை நீட்டி பேசுற? உன் புருஷனை பார்த்துதான். யாரும் யாரையும் கட்டாயப்படுத்தி கல்யாணம் பண்ணி வைக்கல. உன் போட்டு ஆசைப்பட்ட அதான் நடந்திருக்கு. ஊர்ல ஒரு பிரச்சனைனா பஞ்சாயத்தை கூட்டுவீங்க. அதுவே உங்க வீட்டு பிரச்சனைனா உங்க இஷ்டத்துக்கு நடத்துக்குவீங்களா?
நீங்க என்ன வேணாலும் செய்வீங்க, நாங்க சும்மா வேடிக்கை பார்த்துக்கிட்டு நிக்கணும். கேட்கறதுக்கு ஆளே இல்ல நினைச்சிட்டீங்கல்ல? உக்கிரமண்டி, யாருக்கிட்ட உன் வேலையை கட்டுற? என்ன நாடகமா நடிக்கிற? உன் வேலைக்கார பயல விட்டு என் மகனை தூக்கிட்டு வந்து உன் மகனுக்கு தாலி கட்ட வச்சா நான் விட்டுருப்பேனா? எங்க வந்து என்ன வார்த்தை பேசுற? என்ன நடந்ததுன்னு தெரியாம சும்மா வாய்க்கு வந்தபடி பேசுற. எல்லாம் தெரிஞ்சுதான்டா பேசுறேன். உன் பொண்ணுக்கு கௌரவமான இடத்துல மாப்பிள்ளை கிடைக்கலனா ரோட்ல போற ஒரு பயலுக்கு கட்டி வைடா. அதை விட்டுட்டு ஏன் உனக்கு அவ்வளவு ரோஷம் இருந்ததுன்னா உன் பொண்ணு கழுத்துல கட்டி இருக்கிற தாலிய அத்தனைடா பாப்போம். சின்ராசு வரா வாடா, வர போறியா இல்லையா? உக்கிரமண்டி, என் பையனை எனக்கு எதிராக திருப்பி விட்டல்ல, எனக்கு ஏற்பட்ட அவமானத்துக்கு நீ பதில் சொல்லியே ஆகணும். இப்படியே இருந்தா எப்படிங்க? எதுவா இருந்தாலும் பஞ்சாயத்தை கூட்டுங்க. பஞ்சாயத்து கூட்டம்